ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். NXTல பார்த்தீங்கன்னா நராக்கு அப்படிங்கிற ரெஸ்லர் இருக்கார். அந்த நராக்கு அப்படிங்கிற ஒரு ஜப்பான் நேட்டை சேர்ந்த ரெஸ்லர். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஈவில் அப்படிங்கிற பேரில் தான் சண்டை போட்டுட்டு இருந்தார். வழக்கமாக ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பேரில் தான் சண்டை போடுவாங்க. ஆனால் இவர் ஆங்கிலத்தில் ஈவில் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். அமெரிக்கா வந்ததுக்கப்புறமா இங்கிலீஷில் மாற்றாருன்னு பார்த்தா ஜாப்பனீஸில் நராக்கு அப்படின்னு மாற்றிட்டார். நராக்குவோடைய ஜாப்பனீஸ் அர்த்தமும் பார்த்தீங்கன்னா ஈவில் அப்படிங்கிறது தானா அப்படியே மாற்றிக்கிட்டார் பார்த்தீங்களா. சரி, இந்த நராக்கு பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காயோடைய ஹஸ்பண்ட் நிறைய பேருக்கு தெரியும். இவருடைய கேரக்டர் இப்போ WWE இருக்கிற நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. NXTல பார்த்தீங்கன்னா வந்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்பாக தான் மோதுன்னு நினைக்கிறாரு. கூடிய சீக்கிரம் NXT சாம்பியனும் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த நராக்குவை WWE பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த நாக்கமுராவை பார்க்க போகிறாங்க. எப்பா நாக்கமுராக்கே ஃபியூச்சர் இல்லைப்பா, இதில் என்னப்பா நாக்கமுராவுடைய ஃபியூச்சர் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நாக்கமுராவோட NXT கெரியர் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. அதை வச்சு மெயின் ராஸ்டர் கொண்டு வந்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸோட ட்ரீம் மேட்சை வச்சு அதில் ஒரு WWE சாம்பியன் ஆக வேண்டியது வின்ஸ் மெக்மன் ஆக்கலை. எதுக்கு ஜப்பானை சேர்ந்த ஒருத்தெல்லாம் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆக்காமல் விட்டார். உமன் டிவிஷனில் எத்தனையோ பேர் ஆனாங்க, ஆனால் மென் டிவிஷனில் ஒருத்தங்க கூட. ஆனால் பல விதமான டேக் டீம் சாம்பியன்ஷிப், மிட் கார்ட் சாம்பியன்ஷிப் இது எல்லாத்தையுமே வின் பண்ணார். அந்த மாதிரி இல்லாமல் இவரை பார்த்தீங்கன்னா நராக்குவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும். இப்போ இவரை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், ஜாப்பனீஸில் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை பிடிச்சிடலாம், அதாவது ஜப்பானில் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய புடிச்சுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களாம். ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலேயே அதிகமாக மக்கள் தொகையை கொண்ட நாடு எதுனா சீனா கிடையாது, இப்போ இந்தியா தான். அப்படிப்பட்ட இந்தியா, அதாவது இந்தியா எப்படிப்பட்ட நாடுனா ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா இந்த 3 நாட்டுடைய மக்கள் தொகை இந்தியா கிட்ட ஈடு இணைக்கு வராதான். அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் தொகையை நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ WWE எத்தனை பேர் பார்க்குறோம்? நார்த் சைட்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இந்தியாவில் ஒருத்தனை கூட பார்த்தீங்கன்னா WWE வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இப்போல்லாம் காட்ட மாட்டேங்காங்க. ஆனால் அந்த டைமில் வின்ஸ் மெக்மன் காட்டினார், ஏன்னா அவருக்கு மார்க்கெட்டிங் புரிஞ்சுது, காட்டினார். ஆனால் இப்போ இருக்கிற WWE வந்து ஒரு இந்திய ரெஸ்லரையும் WWE வச்சுக்க மாட்டேங்கானுங்க. இது என்னத்தை சொல்ல? ராண்டி ஆர்டன் வருகிறாரா? சமீபத்தில் எனக்கு ஒரு செய்தி கிடச்சிது. அதெல்லாம் பார்க்கும்போது நடந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. பட் ஆனால் இப்போ அது கிட்டத்தட்ட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ரெஸ்லிங் வெப்சைட்டில் இப்போதைக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்க போகிற கிளாஸ் இன் இட்டாலியில் ராண்டி ஆர்டனை WWE பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ராண்டி ஆர்டன் எதுக்குப்பா கிளாஸ் இன் இட்டாலி? ஓஹோ, கோடி ரோட்ஸுக்கு மேட்ச் இருக்குல்ல. மேபி WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை கூட்டி வரும் பட்சத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது சில மாற்றங்கள் அப்படிங்கும்போது நான் சொல்கிறேனே, இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் ஒருவேளை பார்த்தீங்கன்னா குந்தரை கிட்டத்தட்ட வீழ்த்துற நேரத்தில் கோடி ரோட்ஸை ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணலாம். இந்த நேரத்தில் 2 விஷயம் சேவ் ஆகும். ஒன்று, குந்தர் இது வரைக்கும் டைட்டில் மேட்ச்சில் தோற்றதில்ல, கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஒரு டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா குந்தரை சேவ் பண்ண மாதிரி ஆச்சு, கோடி ரோட்ஸ் கிட்ட டைட்டில் இருந்த மாதிரி ஆச்சு. மீண்டும் ஒருக்கா கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சையும் நடத்திடுவாங்க. இது முதல் பாயிண்ட்டு. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஒரு வேளை குந்தர் நியூ சாம்பியன் ஆகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கணும். அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கு அப்கமிங்கில் ஃபியூட் தேவைப்படுது. அதனால் WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ராண்டி ஆர்டன் மறைமுகமாக அட்டாக் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக குந்தர் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் டைட்டிலே இல்லாமல் ஒரு ஃபியூடை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இல்லாட்டா கடைசி விஷயம் என்னதுன்னா, மேபி கோல்டி ரோஸ் குந்தரை க்ளீனாக வீழ்த்திட்டார்னா ராண்டி ஆர்டன் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி மீண்டும் சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி டைட்டில் ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ராண்டி ஆர்டனோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு செய்தி தான், உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரெஸ்லிங் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராண்டி ஆர்டன் கிளாஸ் இன் இட்டாலியில் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நிஜம்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு காரணம் எதுவுமே இல்லைங்க, சவுதி அரேபியாவில் WWE இந்த வருஷம் ரெஸ்ல்மனியா நடத்துகிறாங்க. அந்த ரெஸ்ல்மனியாவில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சாமி ஜெயின் அடிக்கடி புலம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், தன்னால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியலை. அது ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏக்கமாக இருக்குது, ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாகவும் இருக்குது. பட் ஆனால் சமீப காலத்தில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன், யுனைடெட் சாம்பியன் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒவ்வொரு டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருந்தார். அதுலேயும் சமீபத்தில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண சில நாட்களில் மீண்டும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றார். இதெல்லாம் ஓவர் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கழி ஊற்றுறாங்க. இதனால் சாமி ஜெயினோட அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் WWE தற்போதைக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா வரும் காலங்களில் ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி பண்ண போகிறாரு.
சமீப காலத்தில் WWE பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சாமி ஜெயின் ஹீல் கேரக்டர் நல்லா பண்ணுவார். அந்த திறமையை WWE உபயோகப்படுத்தலை. மேபி இனி வரும் காலங்களில் சாமி ஜெயின் ஒரு ஹீல் கேரக்டராக பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீல் கேரக்டராக இருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சாமி ஜெயின் மேபி இந்த வருஷம் டைட்டிலுக்காக ரசல்மனியா மோதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்த வருடம் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராக் கிளாஸின் இட்டாலிக்கு வருகிறாரா? என்னப்பா ஆவுனா கூடைக்குள்ளே கிடக்கிற காய்கறி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ராக் வந்து இட்டாலிக்கு போக போகிறாராம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராக் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயா போனால் வைங்களேன், ஐயா வந்து கொஞ்சம் தலையை காட்டிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லுவாங்க. இந்த பேட் பிளட்டெல்லாம் பண்ணாங்கல்ல, கெட்ட ரத்தம் பேப்பரியில், அதே மாதிரி தான். சரி, இப்போது இதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது ராக் வந்து நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், கழுத்து அறுக்கிறேன், கொலை பண்ணுறேன், படுவா ரஸ்கல் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். வெறும் செய்கை மட்டும் போதும், பேப்பரி ஹிட்டு. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி WWE பார்த்தீங்கன்னா ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்சாக நடத்தினாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸோடைய ஊலா ஃபாலோ வின் பண்ணி அவர் ட்ரைபல் சீஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதுக்கெதிரியே ஒரு பெரிய கவுளுபடி. அந்த மேட்ச்சில் கடைசியில் சோலஸுக்காக வீழ்த்தி ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா தி ராக் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ இதுக்கப்புறமா நீ தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறத காட்டும் விதமாக அந்த ஊலா ஃபாலோ மாலையை பார்த்தீங்கன்னா அப்படியே ராக் வந்து ரோமனுடைய கழுத்தில் போட்டு நீ சாதாய தலைவன் அப்படிங்கிறத காட்டியிருப்பார். இப்போது ராக் வந்து இட்டாலிக்கு வந்திருக்காருல, மேபி WWE பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்பு இருக்குது. WWE ஷேர் ஹோல்டராக கூட ராக் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா WWE மனசு வச்சாங்கன்னா ராக்கை கிளாஸின் இட்டாலியை கூட்டிகிட்டு வரலாம். மேபி இப்போது நிறைய சூழ்நிலையில் என்ன சொல்லப்படுதுன்னா ஜேக்கப் ஃபாட்டோ இப்போதைக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை, ரோமன் ரெயின்ஸை ரீடைன் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. மேபி ரோமன் ரெயின்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா அந்த மாலையை எடுத்து ரோமனுடைய களத்தில் போட்டுட்டு இப்போவும் நீதாயா ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒன்றும் ஆச்சரியப்பட விஷயத்துக்குல. இதை வச்சு தான் ராக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளாஸின் இட்டாலி நாட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறது. ஆல்ரெடி பிராக் இருக்காரு, ரோமன் இருக்காரு, கோரி இருக்காரு, குண்டர் இருக்காரு, இதுக்கும் மேலே ராண்டியேட்டன் வருவாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் மேலே ராக்கெல்லாம் வந்தார் வைங்களேன், இந்த வருடத்தில் சிறந்த பேப்பரியாக கிளாஸின் இட்டாலி இருக்கும். வருங்காலங்களில் கிளாஸின் இட்டாலியை WWE பார்த்தீங்கன்னா இட்டாலி நாட்டில் நடக்கும் போதும் நல்லா கல்லாவை கட்டலாம். ஒரு விஷயத்தை தலை அஜித்தும் சரி பிராக் லெஸ்னரும் சரி பண்ணவே மாட்டாங்க. அது என்னென்னா நம்ம தலை பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் கூட செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த ஃபேன்ஸ் மீட்டிங் நடக்கிறது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. தான் உண்டு வேலை உண்டுன்னு சொல்லுவார். அது மாதிரி தான் பிராக் லெஸ்னர் பணத்துக்காக இல்லை, அப்பப்போ வருவார். அதாவது பணத்துக்காக இல்லை, ஃபேன்ஸுக்காக இல்லை, பணத்துக்காக வருவார், போவார். கரெக்டு தானே? ஆனால் அப்படிப்பட்ட பிராக் லெஸ்னர் திடீர்னு எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. எஸ், பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மேடை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்கன்னா கனடா நாட்டில். அதாவது டிக்கெட் தான், காசு தான், சும்மாலாம் கிடையாது. காசு கொடுத்து நீங்கள் பிராக் லெஸ்னர் புக் பண்ணிக்கலாம். பிராக் லெஸ்னர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், கேள்வி கேட்டுக்கலாம், யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுக்கலாம், இன்டர்வியூ எடுத்துக்கலாம். அதுக்கெலாம் இப்போ லட்சக்கணக்கில் காசு கேட்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் கம்மி தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீட் அண்ட் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் நடக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ரசலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கல்லாக்கிறதுக்காக இதை அடிக்கடி பண்ணுவாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸ் அவங்களுக்குலாம் WWE பார்த்தீங்கன்னா தனியாகவே பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். ஆனால் இப்போ WWE ரிலீஸ் ஆன நிறைய ரசலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மீட் அண்ட் மீட்டை மாதத்துக்கு ஒருக்கா நடத்துவாங்க. ஏன்னா அமெரிக்காலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ஸ்டேட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற ரசிகர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ரசிகர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வச்சு அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மீட்டிங்லாம் நடத்துவாங்க. ஒரு ஸ்பீச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலேருந்து கேள்வியில் கேட்டால் பதில், அப்புறம் ஃபோட்டோ, இதெல்லாம் நடக்கும். இது கனடாவில் நடக்க போகுது. பிராக் லெஸ்னர் இருக்கார் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு ஊரே வரும் போல இருக்குது. பிராக் லெஸ்னருங்க திடீர்னு ரசிகர்களுக்காக ஷோவெல்லாம் நடத்துகிறாரு. மேபி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மீட் அண்ட் கீட் நடத்தலாம்னு சொல்லி நடத்துகிறாரோ மேபி.